ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வெயில் காலத்துலேயும் நம்ம சருமம் ரொம்பவே மென்மையாகவும் அழகாகவும் பொலிவாகவும் இருக்கணும். பார்லர் போகணும்னு அவசியம் கிடையாது. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இயற்கையான முறையில் சரும நிறத்தை அதிகரிக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து தோலை சீவி வச்சுருக்கேன். ஒரு துண்டு கற்றாழை எடுத்து அதோட சைடில் இருக்க முட்களை எல்லாம் நீக்கிட்டு சதை பகுதியை ஒரு 2 தடவை கழுவிட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதோட அளவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 ஸ்பூன். அடுத்து ஃப்ரெஷ்ஷான பசு மஞ்சள் ஒரு துண்டு எடுத்துக்கிறேன். இல்லைன்னா பரவாயில்ல, கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கை கட் பண்ணி போட்டு 3 ஸ்பூன் கிட்ட தேங்காய் உடைச்ச தண்ணி இருக்குல்ல, அதையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சாச்சு. உங்ககிட்ட தேங்காய் உடைச்ச தண்ணி இல்லைன்னா அரிசி களைஞ்ச தண்ணி இருக்கும்ல, அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அரிசி களைஞ்ச தண்ணி, தேங்காய் உடைச்ச தண்ணி எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் ஒரு வீடியோலையும் அதுதான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ இதை ஒரு சுத்தமான கண்ணாடி பவுலில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு அளவுக்கு அதிகமான எண்ணெய் பசை சருமமாக இருந்துச்சுன்னா, ஆயிலி ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துங்க. அது கூடவே நாம் அரைச்சி வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கங்க. ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் கிட்ட. இப்போ இது ரெண்டையும் ஒன்று சேர்த்து நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் முகத்தை குளிர்ந்த நீரால் கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த பேஸ்ட் அப்படியே உங்கள் முகம், கழுத்து, கைகளில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்சிட்டு கடலை மாவு இல்லைன்னா பச்சை பயிர் மாவு தேய்ச்சி குளிச்சிங்கன்னா சருமம் ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கும். அடுத்து உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் தயிர், இது கூட ஒரு 3 ஸ்பூன் கிட்ட நாம் அரைச்சி வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கு பேஸ்ட் இதை கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை உங்கள் முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் பாசிப்பருப்பு, அதாவது பச்சை பயிர் மாவு இருக்குல்ல, அதை தேய்ச்சி குளிச்சிங்கன்னா போதும். சருமம் ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கும். நான் தேங்காய் தண்ணி தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன், தண்ணி பத்தலைன்னு சொல்லிவிட்டு. அவ்வளோதான். இதை நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா போதும். உங்கள் சருமம் ரொம்பவே பளிச்சுன்னு நல்லா அழகாக இருக்கும். இந்த வெயில் காலத்துலேயும் சருமம் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். முகத்தில் இருக்க அந்த கருமையெல்லாம் நீங்கி முகம் நல்லா தெளிவாக தெரியும். இறந்த செல்கள்லாம் நீங்கி சருமம் பளபளப்பாக இருக்கும். சரும துவாரங்களில் இருக்க அந்த அழுக்குகள்லாம் வெளியேறும். இதனால் முகப்பரு வரவே வராது. முகத்தில் இருக்க அந்த கருந்திட்டு, கரும்புள்ளி, தழும்பு, ஹைப்பர் பிக்மெண்டேஷன், கண்களுக்கு கீழே இருக்கிற கருவளையம், சண்டன் எல்லாமே ரிமூவ் ஆகி சருமம் ரொம்பவே பளபளன்னு பொலிவாக இந்த வெயில் காலத்துலேயும் நல்ல பளிச்சுன்னு இருக்கும். அவசியம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.